எப்போவுமே வெட்டிங்க்கு முன்னாடி வந்து இது இருக்கும், மெஹந்தி ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்புறம் வந்து நிச்சயதார்த்தமும் மெஹந்தி ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே வச்சுருந்தோம். மெஹந்தி ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுவோன்னா, கையில் வந்து எல்லா ரிலேட்டிவ்ஸ் வந்து மெஹந்தி வச்சுட்டு, அப்புறம் அன்றைக்கி அவங்க என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறது, செயின் போடுறது, ரிங் போடுறது, அந்த மாதிரி இது விஷயம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் வீட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து எனக்கு அந்த செரிமனி பண்ணுவாங்க. இவங்க வீட்டு ரிலேட்டிவ்ஸ் வந்து இவருக்கு தனியாக அது பண்ணுவார். அந்த டைமில் வந்து நானும் இவங்கள பார்த்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. அப்புறம் என்னை வந்து தனியாக உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அங்கே வந்து உட்காந்துருக்கும்போது பேசிக்காக எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, ஷெரீஃப் ஒரு மணி நேரம் உட்கார வச்சிட்டாண்டா ஒரு இடத்துல அப்படின்றதான் எல்லா ரிலேட்டிவ் வந்தவங்கலாம் சொன்னாங்க. ஏன்னா நான் எப்பவுமே ஒரு இடத்துல உட்கார மாட்டேன், நான் எங்கேயோ துருன்னு ஓடிட்டு விளாண்டு அப்படி தான் இருப்பேன் அந்த டைம்லேயும். பிகாஸ் நிறைய ஒர்க் மைண்டில் இருக்கும். ஸோ அதெல்லாம் வச்சு நான் ஓடிட்டு இருப்பேன். அப்போ சொல்லுவாங்க, ஷெரீஃப் அப்பா உன்னை ஒரு மணி நேரத்தில் உட்கார வச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மெஹந்தி வைப்பாங்க. அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது எல்லாமே. சரி ஓகே ஃபைன், இதுவும் தாண்டி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டு அது முடிஞ்சோடனே அன்றைக்கே எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷனில் வந்து இவங்க வீட்டிலேருந்து எனக்கு சாரி, அப்புறம் இவங்க வந்து நெக்லஸ் அந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. அது மஹர்னு சொல்லுவாங்க இவங்களோட இதில். அது வந்து எங்களுக்கு இவங்க வீட்டில் இருந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. அது ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்கள் வீட்லேயும் இவங்களுக்கு ரிங்கு அந்த மாதிரி பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் போட்டு, அப்புறம் அன்றைக்கி இது பண்ணி அந்த நிறையா 11 இது தட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தட்டெல்லாம் வச்சு அந்த அந்த இதை செரிமனி அப்படி இது பண்ணி அப்புறம் அப்படியே அது முடிஞ்சு நெக்ஸ்ட் டே தான் வந்து எங்களுக்கு வெட்டிங். அதுக்கப்புறம் தான் அந்த வெட்டிங்கோட சீரியஸ்னஸ் தெரிஞ்சுது. ஓகே நம்மளுக்கு கல்யாணம் போகுது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் என்னை காரில் கூப்பிட்டு போனாங்க. கார் நல்லா அப்படியே போய் எங்கள் ஒரு சங்கம்னு ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது கோயம்புத்தூரில். ஸோ அந்த சங்கமம் கல்யாண மண்டபத்தில் தான் எங்கள் வெட்டிங் நடந்தது. ஸோ எல்லாருமே ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேர் எல்லாருமே வந்திருந்தாங்க. நான் வந்து நிறையா ஸ்கூல்ஸ்க்கு நான் கிளாஸ் எடுப்பேன். மீன் டு சே நிறைய ஸ்கூலில் நான் கொரியோகிராஃப் பண்ணுவேன். ஸோ அந்த ஸ்கூல் கொரியோகிராஃப் பண்ணும்போது அந்த ஸ்கூலோட பிரின்சிபல்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுங்க தான் வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஒரு ரன் பண்ணுறவரோட வெட்டிங்க்கு அந்த அளவுக்கு ஒரு எப்படி நம்ம ஒரு செலிப்ரிட்டிஸ்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கோயம்புத்தூரில் இருக்கிற சில செலிப்ரிட்டிஸ்லாம் வந்தாங்க. ஸோ அவங்களாம் வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ எங்கள் இதில் கல்யாணம் பேஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை உட்கார வச்சு அங்கே மாமனார் இருப்பார், அவங்க கூட பேசிட்டு சம்மதமாக எல்லாம் கேட்டுட்டு சைன் பண்ண சொல்லுவாங்க. சைன் பண்ணதுக்கப்புறம் அங்கே வந்து அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்காம பொண்ணு அங்கே உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட அதே மாதிரி கேட்டு சைன் வாங்குவாங்க. இதுதான் அந்த சைன் பேஸில் தான் போகும். இந்த உலகத்துல சீரியஸா பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனா மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரு தனி சாமர்த்தியமே வேணுங்க. அப்படி மத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட்டான ஒரு காமெடி நடிகர், அப்புறம் டிவி சீரியல்ஸ்ல ரொம்பவே பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு செலிபிரிட்டி தீபா நேத்ரன் ஜோடிக்கு ஒரு சூப்பர்பான மெசேஜ் அமைச்சிருக்காங்க. அந்த மெசேஜ் என்னன்றதை வாங்க பார்க்கலாம். ஹாய் நேத்ரன், எப்படி இருக்க? நேத்ரன் வந்து என்னுடைய நீண்டகால நண்பன். ஒரு நண்பன்றத ஒரு நல்ல மனிதன்னு சொல்லலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வளர்ச்சியில் வந்து ஐயோ நல்லா வரானே அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் நல்லா வந்தாங்கன்னா ஃபோன் பண்ணி விஷ் பண்ணக்கூடிய முதல்ல நேத்ரன். இது எதுக்காக சொன்னால், எனக்கு வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. அப்பா தவறி போய் 10 டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸை வந்து நான் கலந்துக்கிட்டேன். அப்போ நேத்ரன் வந்து எங்கள் டீமில் இருந்தார். நான் ஆடும்போது அந்த 10 நாள் காரியம் முடிச்சுட்டு நான் வந்து கலந்துக்கிறேன் இந்த ஷூட்டில். அந்த மாதிரி சமயத்தில் வந்து அந்த இடத்துல முதல்ல எனக்கு வந்து மைக்கை பிடிச்சி எனக்காக பேசி என்னை பாராட்டின வந்து நண்பன், ரொம்ப பிடிச்ச நண்பன் ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் நான் ஃபஸ்ட்டு 2 பேர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். ஒன்று வந்து ஈரோடு மகேஷ், இன்னொன்று வந்துட்டு நேத்ரன். அதே மாதிரி பழகிறதுக்கு ஒரு ரொம்ப கைண்டான ஒரு மனிதர். பார்க்க தான் கொஞ்சம் கலர் முழுவா பார்த்தோன்னே வாயில பட்டுன்னு குத்தவணும்னு தோணும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கிடையாது. ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு கேரக்டரு. ஒரு
ஒரு பாசிட்டிவான ஒரு ஆள். அதே மாதிரி வந்து என்னுடைய சிஸ்டர் நேத்தனுடைய ஒய்ஃபு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப கைண்டான ஒரு ஆள். இன்னைக்கு வந்து அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபு அப்படின்ற லெவல்லேருந்து இன்னைக்கு நடிகையாக மாறி இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு ஹாப்பியான குடும்பமானது. 2 பெண் குழந்தைகள். அதாவது வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசும் போதும் பழகும் போதும் வந்துட்டு இதுதான் பேசணும், இதை இப்படி பேசினாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இன்னைக்கு கூட வந்து என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி வந்து ஒரு ஜீ தமிழ்ல ஒரு ஷோ, அந்த ஷோவில் வந்து என்னை பற்றி நீ பேசணும்டா அப்படின்னு உடனே சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறேன்னு, என்ன பேச போறியோ அப்படிங்கிறான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன். ஆல் தி பெஸ்ட். எப்பயுமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நேத்திரனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். லவ் யூ மாமா. பாலாஜி வந்து ரொம்ப வருஷம் பழக்கலாம் இல்லை. ஆக்சுவலி ஒரு ரியாலிட்டி ஷோ மூலிமா இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு டெலிவிஷன் ஒரு சீரியலில் பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோ மூலிமா தான் நாங்கள் க்ளோஸ் ஆனோம். அது சொன்ன மாதிரி எல்லாருமே அதில் இருந்தோம். சிவகார்த்திகேயன், மைக்கேல், சால்சாமணி, பாலாஜி அப்படின்ற ஒரு பெரிய டீம் ஒர்க்கு அந்த ஷோவில். ஸோ அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்ட க்ளோஸ் ஆகிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடச்சிது. அவனுக்கும் சரி எனக்கும் சரி. அப்போ டான்ஸ் ஆகட்டும், பாலாஜி டான்ஸ்னால் நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா. அப்போது டான்ஸ்லாம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை என்கரேஜ் பண்ணியிருக்கேன். அப்போ அதே மாதிரி எனக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஆகணும்னு சொல்லுவான். ஸோ 2 பேருமே அது வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஓப்பனாக இருக்கும். ரொம்ப ஃப்ராங்காக பேசிப்போம். போல்டாக எது வந்தாலும் அவனும் சொல்லுவான், நானும் சொல்லுவேன். ஸோ ஒரு ஷார்ட் பீரியட்லேயே ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு நண்பன் தான் பாலாஜி. பாலாஜி மட்டும் இல்லை, அவங்க ஒய்ஃபும் சரி, குழந்தை போஷிகாவும் சரி, அவங்களோட குழந்தையோட பர்த்டே, ஃபஸ்ட் பர்த்டே அன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கூப்பிட்டுருந்தாங்க. போஷிகா அவ்வளோ டேலண்டட் குழந்தை அவ. அண்ணா கிட்ட தான் இதை நாங்கள் சொல்லிக்கணும். இந்த வீடியோ மூலயமா தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க கூட பேசினா எப்படி டைம் பாஸ் ஆகுதுன்னே தெரியாது. டைம் போகிறதே தெரியாது. ஆனால் வாயை திறந்தானா பாவம், மற்றவங்களாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்கு அவன் பேசிகிட்டே இருப்பான். ஹாப்பியாக இருக்கும். நான் சும்மா கிண்டலுக்கு சொன்னேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருப்பான். நார்மலாகவே வீட்டில் இருக்கும்போது அப்படி தான். அவங்களுக்கு சிரித்து வாய் வலிச்சிருக்கும் நித்யாவுக்கு. நம்ம கூட இருக்கும்போது அந்த மாதிரி தான் வந்து ஹாப்பியாக இருப்பான். நம்மளுக்கும் எந்த ஒரு சேட் மூடில் இருந்தால் கூட கொஞ்சம் ஒரு நல்ல மூடுக்கு போயிடும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி அந்த பாலாஜின்ற ஒரு கேரக்டர். ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருக்க, அந்த சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வருவான். ஸோ ஒரு நல்ல நண்பன், ஒரு சிறந்த நண்பன் எனக்கு. அவங்க ஃபேமிலியும் சரி, அவனும் சரி. தேங்க்யூ பாலாஜி. தேங்க்யூ அண்ணா. ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் அரவிந்த். வெல், டெஃபினெட்லி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆக்சுவலி இன்றைக்கி நான் நேத்தினை பற்றி கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்பவே நல்லது சொல்ல போகிறேன். நேத்தினை பற்றி சொல்லணும்னா இஸ் வெரி சிம்பிள் பர்சன், வெரி ஆனஸ்ட், வெரி டவுன் டு அர்த். எல்லாருக்கூட வந்து ஒரு மிங்கிளான ஒரு பர்சன். அண்ட் அது இல்லாமல் வெரி ஃப்ரெண்ட்லி அண்ட் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் கை. எனக்கு ஒன் ஆஃப் த ஐ திங்க் மை வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியில் நேத்ரன். ஆக்சுவலி நேத்ரன் பார்த்தீங்கன்னா என்னோட எப்படி ஃப்ரெண்ட் ஆனேன்னா, நேத்ரனோட ஒய்ஃப் தீபா வந்து நானும் தீபாவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம். அப்போ தான் நான் நேத்ரனை மீட் பண்ணேன். அண்ட் தென் சின்ஸ் ஆன் வி டிட் another ப்ரோக்ராம். அண்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 years ஆயிடுச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு. பட் வி ஆர் ஸ்டில் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். we've had the best moments. ரொம்ப சொல்கிறது மகிழ்ச்சியான மூமெண்ட்ஸ் நாங்கள் வந்து லைஃப்பில் சந்திச்சிருக்கோம். அண்ட் அவங்க ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா ஹீஸ் வெரி செல்ஃப் சென்டர்ட். அவங்க ஃபேமிலி பற்றி கொஞ்சம் ரொம்ப பொசசிவான டைப். And he loves his children. Abhi and Anjana, they are really wonderful 2 daughters. Pathina ரொம்ப talented daughters. One is an extremely talented dancer and second one is a very extremely talented singer. And of course Deepa பத்தி சொல்லணும்னா என்ன, she is a very good actress and a very nice human being. மொத்தத்திலேயே is a wonderful person and a wonderful family. I love them all. Thank you guys. Thank you so much.